அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சொந்த ஊரான வீரசோழன் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் அந்த தாலுக்கா ஊருக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரானதும் இங்கிட்டு கிடக்கும் அஸ்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே வந்து இருக்குது. இதான் அந்த ஸ்கூலு. அப்படியே எங்கிட்ட கட்டமிச்சான். இது வந்து காம்ப்ளெக்ஸு. இங்கே வந்து கடைங்கெல்லாம் இருக்குது. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது. அப்படியே பாலத்தை காட்டு. இதான் எங்கள் ஊர் பாலம். எங்கள் ஊருக்குள்ளே போகிறதுக்கு உண்டான இணைப்பு சாலை அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து பசங்க கிரிக்கெட் ஆடுவாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து கிருதுமால் நதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டு. கிருதுமால் நதி அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸ் வரும். நல்லாயிருக்கும் அந்த டைமில். இப்போ வந்து தண்ணி வரதில்லை. இது பார்த்திங்கன்னா அன்னை கதீஜா மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இது வந்து ரைஸ் மில்லுன்னு சொல்லுவாங்க. அது லெஃப்ட் சைடு. எங்கள் ஊர் மதரசா ஜாமியா கைராத்துல் இஸ்லாம் அரபிக் காலேஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் எங்கள் ஊர் ஜாமியா கைராத்துல் இஸ்லாமிக் அரபிக் காலேஜ். பல வருடங்களாக இயங்கிட்டு வருது. அல்லாஹ்வுடைய கிருபையால் இங்கே ஏறத்தாழ மாணவர்கள் வந்து இந்த மதரசால ஓதி பட்டம் பெற்றிருக்காங்க. பட்டம் பெற்றது மட்டும் இல்லாமல் பல பள்ளிகளில் பணியாற்றிட்டு வராங்க. அவங்க எல்லாருக்காகவும், அவங்களுடைய பணிக்காகவும், அவங்களுடைய உடல் ராகத்துக்காகவும் துவா செய்தவனாக இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய ஹசரத் ஆசிரியர் ஓஎம் அப்துல் காதர் பாகவி சிறந்த ஆசிரியர். பல மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பரிபூர்ண உடல் சுகத்தையும் அவங்களுக்கு நீடித்த ஆயுளையும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல மாணவர்கள் இங்கு ஓதி பட்டம் பெற்று நமது இஸ்லாத்திற்கும் நம்முடைய ஊருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மதரசாக்குள்ளே போகலாம் வாங்க. இது வந்து மதரசா. மாணவர்கள் தங்குற இடம், ஓதுற இடம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பள்ளிவாசல் இருக்கு. மாணவர்கள் இருக்காங்க. இது ஒளி செய்யக்கூடிய இடம். அஸ்ஸலாமு அலைக்கும். மதரசாக்கள் எடுக்கலான்னு வந்தோம். நான் இந்த ஊர் தான். நீங்கள் எந்த ஊர்? ஈரோடு. உங்களுக்கு சரி. உங்களுக்கு தம்பி மதுரை. சரி. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எப்படி போயிட்டுருக்கு பாடங்கள்லாம்? நல்லபடியாக போயிட்டுருக்கா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இங்கே தங்கி ஓதுறீங்க எல்லாரும்? சரி. வருங்கால ஆலிம்கள். மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்களும் துவா செய்யுங்க. குட்டி ஆலிம் நிற்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர் என்ன? தௌஃபீக். நல்லபடியாக ஓதுங்க. ஏன்னா மார்க்கத்தை எத்தி வைங்க எல்லாத்துக்கும். சரியா? சிறந்த வழிகாட்டியாரிங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.
மாஷா அல்லாஹ். சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் ஓதுறதை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க பேர் என்ன? முகமது ஹாமித். உங்களுக்கு உங்க பேரு? முகமது இப்ராஹிம். உங்க பேர் தான்? முகமது ஆசிப். நீங்களாம் வெளியூரா? எந்த ஊர்ல நீங்களாம் சொல்லுங்க. பக்கத்து ஊர்னா சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பார்த்தி பார்த்திபன்னு சொல்லுங்க. நம்ம இந்த ஊர் தான், வீர சொல்லலாம் தான். சரியா? சென்னையில் இருக்கோம் நாங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நீங்க எந்த ஊரு? சிவகாசி. சூப்பர். நீங்க? மதுரை. சரி. நீங்க தம்பி? ஆமா, நீங்க பேசிட்டீங்கல்ல. சரி சரி. நல்லபடியா ஓதுங்க, சிறப்பா ஓதுங்க. எல்லாருக்கும் மார்க்கத்தை எத்தி வைங்க. சிறந்த வழிகாட்டியா வாங்க இன்ஷா அல்லாஹ். எங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க, உங்களுக்காக நாங்களும் துவா செய்றோம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். யூடியூப்ல வரும் பாருங்க. சரி, போலாமா? இதுதான் வந்து நாங்கள் படித்த ஸ்கூலு. நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தோம். அதுக்கப்புறம் இது மதரசாவை மாறிடுச்சு. ஊருக்குள்ளே போகிறோம். அப்படியே எண்டு காட்டுங்க பஸ் ஸ்டாண்டு. இதான் வந்து எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு இது. சாலை. இது வந்து எங்கள் ஊர் கல்யாண மண்டபம். அல் அமீன் திருமண மஹால். காட்டுங்க. அல் அமீன் திருமண மஹால். இது எங்கள் ஊர் கல்யாண மண்டபம். வீடு காட்டுமிச்சான். இது வந்து கண்மாயின்னு சொல்லக்கூடிய இடம். இதுதான் எங்க வீடு. நாங்க பிறந்து வளர்ந்த வீடு. இது வந்து கமுதி அபிராமரம் போகக்கூடிய ரோடு இது. இந்த டர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனால் கமுதி போகலாம், லெஃப்ட் எடுத்தோம்னா அபிராமம் போகலாம். எங்கள் ஊரோட சின்ன பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க. மொத்தம் எங்கள் ஊரில் 3 பள்ளி இருக்குது. ஒன்று மதரசா, இன்னொன்று வந்து சின்ன பள்ளி, இன்னொன்று ஜும்மா பள்ளி, பெரிய பள்ளி. இதுதான் சின்ன பள்ளிவாசல். எங்கள் ஊர் பள்ளிவாசல் சின்ன பள்ளிவாசல். இதுக்கு 2 வழி இருக்குது. இந்த சைடு ஒன்று, அங்கிட்டு பஜார் சைடு ஒன்று. இப்போ பள்ளிவாசலை தான் பார்க்க போகிறோம். நோன்பு காலங்களில் நோன்பு கஞ்சி காய்ச்சக்கூடிய இடம் இது. நாங்கள் சின்ன வயசில் வந்துட்டு டேப்பை தூக்கிட்டு இங்கே வந்து வரிசையாக உட்காந்துருவோம். இங்கே வந்து 2 கஞ்சி ஊற்றுவாங்க. ஒன்று வந்து நோன்பு கஞ்சின்னு சொல்லக்கூடிய ஒன்று, இன்னொன்று வந்து அந்த இனிப்பு கஞ்சி, ஜூஸ் கஞ்சின்னு சொல்லுவோம் நாங்களாம். சின்ன பள்ளிவாசல். எங்கள் அத்தா வந்து இங்கே தான் தொழுவாங்க மோஸ்ட்லி. பழமையான பள்ளி. எல்லாமே அந்த மணக்கற்களில் உள்ள பள்ளி. இந்த பில்லர் கூட பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் அந்த மணக்கல்ல தான் இருக்கும். ரொம்ப பழமையான பள்ளி.
மாஷா அல்லாஹ். அந்த பழைய காலத்து பள்ளிகளை பார்க்குறதே ஒரு பெரிய தனி சந்தோஷம்தான். ஏன்னா அந்த காலத்தில் அந்த கெட்டும் போது அந்த கலை வண்ணங்கள் இருக்கும். இப்போ இந்த பில்லரே பாருங்கள், அந்த வண்ணங்களில் இப்போலாம் யாரும் பண்ணுறதில்ல. ஒன்று ப்ளைனாக இருக்கும், இல்லை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பட் வந்து அந்த பழைய காலத்தில் வந்துட்டு ஒன்று ஒன்றும் செதுக்கி இருப்பாங்க அப்படியே. இந்த கலை வண்ணங்கள்லாம் இப்போ நம்ம எங்கேயும் பார்க்க முடியல. பழைய பில்டிங்கில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒளி செய்யக்கூடிய இடம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இன்ஷா அல்லாஹ் ஜும்மா பள்ளியை பார்க்கலாம். போடுவாங்க. சின்ன பள்ளி வாசல் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பெரிய பள்ளி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போகக்கூடிய வழி பஜார். எங்கள் ஊரோட பஜார் இது, மெயின் பஜார். மக்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி இங்கே வருவாங்க. அன்றாடம் பொருள் வாங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் காய்கறி கடை, மளிகை கடை, ஹார்ட்வேர் கடை, பெட்டி கடை, டீ கடை இப்படின்னு எல்லா கடையும் இங்கே தான் பஜாரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், பஜார் இதோடு முடிஞ்சு. இந்த பஜாரை தாண்டி தான் நம்ம வந்து இந்த பெரிய பள்ளி வாசலுக்கு போகிறோம். இதுதான் பெரிய பள்ளி வாசல் தெரு. இதுதான் பெரிய பள்ளி வாசல். இங்கே 2 மினரா இருந்தது. அந்த மினரா வந்து பழுதடைஞ்சனால அதை அகற்றிட்டு இது புதுப்பிக்கிறதுக்காக வந்துட்டு அந்த வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் வந்து பில்லர் கட்டுறாங்க. அந்த மினரா பள்ளிவாசல் வேலைப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இறங்கிட்டேன். வந்து ஒழு செய்யக்கூடிய இடம், டாய்லெட்டு. அதிகம் தொழுக இடங்கள் இந்த பள்ளி. சிறு வயதிலிருந்து ஜாமியா பள்ளிவாசல் வீரசோழன். இன்ஷா அல்லாஹ் இதுதான் வந்து புதிய மினராவுடைய தோற்றம். அந்த வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அருமையாக வந்திருக்குது. அந்த டிசைன் நல்லபடியாக கட்டி முடிச்சு திறக்கிறதுக்காக எல்லா இடத்துல துவா செய்கிறோம். எங்கள் ஊரில் 3 பள்ளி இருக்குது. அந்த 3 பள்ளியில் வந்துக்கிட்டு ஜும்மா தொழுவை இங்கே தான் நடக்கும். எல்லோரும் வந்துட்டு இங்கே தான் வந்து ஜும்மா தொழுவோம். மற்ற பள்ளிகளில் ஜும்மா அன்னைக்கு ஜும்மா நடக்காது. ஏன்னு கேட்டால் எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒரே இடத்துல தொழுவணுன்ற ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். இது வந்து வெளி வரண்டா. ஜும்மா அன்னைக்கு வந்துட்டு இடம் பத்தாத பட்சத்தில் இங்கே தொழுவோம். மேலே இடம் இருக்குது. இதுதான் வந்து கபர்ஸ்தான். அது ஒரு அழகான வாக்கியம். மறுமையின் தலைவாசல், அல்லாவின் நல்லடியார்களே, உங்களுக்கு தொழுகை நடக்கும் முன் அல்லாவே அஞ்சி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். உண்மைதான். நம்முடைய மௌத்துக்கு முன்னாடியே தொழுதுக்கிறது தான் நம்மளுக்கு பலன் தரும். மௌத்துக்கு பிறகு நம்மளால் தொழுவ முடியாது. அழகான வாக்கியம் எழுதியிருக்காங்க. இங்கே தான் வந்துட்டு எங்கள் அத்தம்மா அடக்கம் பண்ணியிருக்கு, எங்கள் மாமாம்மா அடக்கம் பண்ணியிருக்கு. எங்கள் சொந்தக்காரங்க பல மக்கள் வீரசோழவாசிகள் இங்கே அடக்கமாக இருக்காங்க. அனைவருக்காகவும் அனைவருடைய மஃபிரத்திற்காகவும் துவா செய்தவனாக அவங்களுடைய கபரை விசாலமாக்கி கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சுவனத்தை நசீபாய் கொடுப்பானாக. நீங்களும் துவா செய்யுங்க எல்லாருக்காகவும். அஷருடைய வக்து வந்துருச்சு. பாங் சொல்லிட்டு இருக்காங்க. பள்ளியாசனுடைய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனாசா தொழுகை முறை தெரியாதவங்க இந்த போர்டை பார்த்து நம்ம மனனம் செஞ்சுக்கிட்டு தொழுவுறது சிறந்தது. அந்த போர்டு இங்கே வச்சுருக்காங்க. ஷுதன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஷுதன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு போகிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது காட்டுக்குள்ளே இருக்கிறனால இது காட்டுப்பள்ளிக்கூடம். அப்படியே பசங்களாம் எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நாங்கள் படிக்கும் போது நடந்து போவோம். எங்கள் வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம். இதுக்கு 2 பாதை இருக்குது. இந்த பாதை ஒன்று, இன்னொன்று ஒத்தையடி பாதைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த உள்ளே கொடுத்து வந்து அங்கிட்டு காட்டமிட்டான். அங்கிட்டு உள்ளே கொடுத்து வந்துக்கிட்டு காட்டு பகுதியில் போகிறது. ஏன்னு கேட்டால் இங்கிட்டு போனால் கொஞ்சம் தூரம், அங்கிட்டு போனால் கொஞ்சம் ஷார்ட்கட்டு. அதனால் அந்த பக்கம் வந்துட்டு நடந்து போயிடுவோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ன மடை பெரிய மடை அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடம். நாங்கள் சின்ன வயசில் இங்கே குளிப்போம். அப்படியே மேலே கொஞ்சம் ஹைட் பண்ணி காட்ட முடியுமா? எது அந்த தண்ணி கிடக்கு. தண்ணீர் நிறைய கிடக்கு. இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் பாப்பாங்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா எங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழி. இது வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து லஞ்ச் டைமில் இங்கே தான் வந்து உட்காந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபை பண்ணி சப்ளை பண்ணக்கூடிய இடம். இது நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் கிடையாது. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இருக்குது. அதுதான் எங்கள் ஸ்கூல். ஃபைனலி வந்தாச்சு எங்கள் ஸ்கூலுக்கு. அரசு மேல்நிலைப்பள்ளி வீரசோழன், விருதுநகர் மாவட்டம். இந்த வாசலை பார்த்தாலே ஒரு மரண பயம் ஒன்று வரும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டைமுக்கு வரணும். அந்த ஒரு 9 மணிக்குள்ளே வந்துடணும். ஆனால் எப்போவுமே டைமுக்கு வந்ததில்லை. டைமுக்கு வராத போது என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு வாசல் வச்சுருக்காங்கல்ல, இந்த வாசல் இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வாசல் வழியா ஹெச்எம் வந்துடுவாங்க. போடுன்னு போட்டு தான் உள்ள அனுப்பிச்சு விடுவாங்க. அதனாலேயே என்ன பண்ணுறது, இந்த வாசலை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு எப்போவுமே பயம் இருக்கும். இவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு, இப்போவும் அந்த பயம் தானாகவே வருது. ஏன்னு கேட்டால் வந்துட்டு அவ்வளோ அனுபவப்பட்டிருக்கோம். சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் ஊர். எங்கள் ஸ்கூலு இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மரத்துக்கு அடியில் வந்துட்டு நாங்களாம் உட்காந்து படிப்போம் பசங்கள்லாம் சேர்ந்து. இங்கிட்டு காட்டு வச்சான். நம்ம 6th 7th இங்கே படித்தோமோ, இந்த இதுதானே. 6th வந்து இங்கே படித்தோம், 7th வந்து அந்த சைடுன்னு நினைக்கிறேன். அங்கே படித்தோம் 7th. ஆமாம், இது காட்டு. இதான் ஹெச்எம் ரூமு.
ஆமாம். வணக்கம் சார். ஹெச்எம் ரூமு. இது வந்து இந்த இடம் வந்து பிடி சாருடைய ரூமாக இருந்தது. அதானே, கரெக்டு தானே? ஆ. அப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு லேப் இருக்குமே. லேப் இதுவா? லேப் அங்கே நாங்கள் 8th படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த இது கரெக்டாக இந்த இது நம்ம சார் 8th படிக்கும் போது இந்த கிளாஸு. ஆமாம். இதுதானே லேபு? இதான் லேபு. தவளையெல்லாம் அறுத்து சர்ஜரி பண்ணி இது பண்ணிட்டு இருப்பாங்க லேபில். ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் கக்கா போகக்கூடிய இடம் அது. பாத்ரூம். பாத்ரூம் இப்போ சொல்கிறோம் மச்சான், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கக்கூஸு. ஆமாம். பாத்ரூம் கூட இப்போ சொல்கிறது இல்லை, எல்லாம் டாய்லெட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அதை விட ரெஸ்ட் ரூம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ வார்த்தைகள் மாறிக்கிட்டு வருது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பெஞ்சஸ்லாம் பார்க்கும்போது. அப்படியே பாஸ் பண்ண மச்சான். இது வந்து 8th கிளாஸ் படிக்கும் போது உள்ள பில்டிங்கு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்ம படிக்கும்போது உள்ள பெஞ்சஸ் மாதிரியே இருக்குல்ல, அப்படியே இருக்கு. ஆக்சுவலாக என்னோட வந்துட்டு நாங்களாம் லாஸ்ட் பெஞ்சர்ஸ். இங்கே தான் உட்காந்துருப்போம். எங்கள் சார் ஜெயபால் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். ஜெயபால் ஐயா வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்வீட் பர்சன். அவரை பார்த்தா வந்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் கூட பயம் வராது. ஆனால் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக பேசுவார். ஒரு அதட்டுறது கூட ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். என்னடா ஏதுடா ஒரு அப்படிதான் ஒரு சாஃப்டான டோனில் தான் இருக்கும் அவர் பேசுறது. ரொம்ப பிடிச்ச சார். தமிழ் வாத்தியாராக இருந்தார். அப்புறம் அவங்க மனைவியார் வந்து கல்பனான்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஸ்வீட் பர்சன். எத்தனையோ பேர்ட்டு அடி வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து ஜெயபாலையாட்ட வந்து நாங்கள் அடிலாம் வாங்கினதில்லை, திட்டு தான் வாங்கியிருக்கோம். நல்ல மனுஷன், ரொம்ப அடிக்க மாட்டார். ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஸ்கூல்லாம் பார்க்கும்போது. படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எப்படா பெரிய ஆளாகும், எப்படா வந்துக்கிட்டு பல விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும் லைஃப்பில், ஊர் சுற்றணும் கொள்ளணுன்ட்டு நிறையா வந்துட்டு கனவுகளோடு வந்து வேண்ட விருப்பமாக படித்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்கூல் வரக்கூடாதா, படிக்க முடியாதான்ற ஒரு ஏக்கம் இருக்குது மனசுக்குள்ளே. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். திரும்ப கிடைக்காது இந்த வாய்ப்புகள்லாம். சரிங்க சார், தேங்க்யூ.